ஹலோ வியூவர்ஸ், நான் ஸ்டாஃப்னஸ் ரம்யா பேசுகிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நிறைய நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தி லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் த டிஷ்யூஸ் இஸ் நோன் ஆஸ் அனாக்சீமியா, அனாக்சியா, ஆஸ்பைசியா, டிஸ்னியா. இதில் ஆன்சர் அனாக்சியா. அனாக்சீமியா அப்படின்னா லேக் ஆஃப் ஆக்சிஜன் இன் ஆட்ரியல் பிளட். அந்த ஆட்ரியலில் உள்ள பிளட் லெவலில் ஆக்சிஜன் கம்மியாக இருந்தால் அதை அனாக்சீமியான்னு சொல்லுவாங்க. அதே இது டிஷ்யூஸில் வந்து ஆக்சிஜன் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை அனாக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்பைசியா அப்படின்னா ஓட்டு சப்ளை வந்து ஆட்ரியலாக இருக்கட்டும், டிஷ்யூஸாக இருக்கட்டும், கிளான்ஸு, ஆர்கன்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்கும்போது வர்ற ஹைபாக்சியா, அதை தொடர்ந்து வர்றதை தான் ஆஸ்பைசியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டோட்டலாக பாடிக்கே ஓட்டு சப்ளை கம்மியாகும் போது வர்ற ஹைபாக்சியாவை தான் ஆஸ்பைசியா அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்னியானா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங். மூச்சு விடும்போது மட்டும் ஆக்சிஜன் நம்மளால் கம்மியாக எடுக்கிறத தான் நம்ம வந்து டிஸ்னியா அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து, த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் எய்ட்ஸ் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் இந்தியா. 1976, 1981, 1986, 1989. இதில் ஆன்சர் 1986 தான். நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கேஸ் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா அது 1986. எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா சென்னையில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. யார்கிட்டனா ஒரு ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்தியா லெவலில் 1986 அப்படின்னா வேர்ல்டு லெவலில் எப்போன்னா 1981 ஃபர்ஸ்ட் டைமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. 5 வருஷம் கழித்து 86 நம்ம இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேஸு யூஎஸில் தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜூன் 5 1981 ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. Brownish black pigmented area in the midline of the abdomen of a pregnant woman extending from ciphisternum to symphysis pubis. Option: Strea gravidarum, Chloasma gravidarum, Linea alpha, Linea nigra. இதில் ஆன்சர் லீனியா நைக்ரா. ஸ்ட்ரையா கிராவிடரம்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸை தான் சொல்லுவாங்க. அதாவது இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கன்சீவாக இருக்கும்போது நல்ல வயிறில் வந்து நிறைய வரி வரியாக கோடு கோடாக இருக்கும். அதை தான் வந்து ஸ்ட்ரையா கிராவிடரம்னு சொல்கிறாங்க. அடுத்து கொலாஸ்மா கிராவிடரம்னா பிக்சர் பாருங்கள், ப்ரௌனிஷ் பிக்மெண்டேஷன் தான் இதுவுமே. ஆனால் இந்த ப்ரௌனிஷ் பிக்மெண்டேஷன் ஃபேஸில் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் வந்து இருக்கும். ஆஃப்டர் டெலிவரியில் டிஸப்பியர் ஆகிடும். லீனியா ஆல்ஃபா பிக்சர் பாருங்க, சிஃபிஸ்டர்னத்தில் இருந்து சிம்பைசிஸ் பியூபிஸ் வரை தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தது. லீனியா நயக்ரா அப்படின்றது ப்ரௌனிஷ் பிளாக் கலரில் பிக்மெண்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து ஒரே அதே சேம் பிளேஸில் தான் இருக்கும். இந்த லீனியா ஆல்ஃபா பிளாக் லைன் அப்படின்னு சொன்னால் லீனியா நைக்ரா, அதே இது ஒயிட் லைன் அப்படின்னு சொன்னால் லீனியா ஆல்ஃபா அப்படின்றத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போதுமே ஒரு விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு மைண்டில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ எது படித்தாலுமே கம்பேர் பண்ணியே படிச்சுக்கோங்க. ஸோ ப்ரெக்னன்சியில் வர சேஞ்சஸ் தான் இதெல்லாம். ஸ்ட்ரையா கிராவிடாரம்னா ஸ்ட்ரெச் மார்க்ஸு, கொலாஸ்மா கிராவிடாரம்னா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் ஒரு டார்க் பிக்மெண்டட் எங்கே இருக்கும், சீக்கில் நோஸில் சேர்ந்து இருக்கும். லீனியா ஆல்ஃபா அப்படின்னா அது ஒயிட் லைனு, லீனியா நைக்ரா அப்படின்னா அது டார்க் லைனு. இது ரெண்டுமே சேம் பிளேஸில் தான் இருக்கும், சிபிஸ்டனத்துலேருந்து சிம்பைசிஸ் பியூபிஸ் வரைக்கும். லோ லெவல் ஆஃப் மெட்டர்னல் சீரம் ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் லெவல்ஸ் ஆர் ஃபவுண்ட் எக்ஸப்ட் ஓப்பன் நியூரல் டிஃபெக்ட், டவுன் சிண்ட்ரோம், மல்டிபிள் ப்ரெக்னன்சி, RH ஐசோஇம்யூனைசேஷன். இதுக்கு ஆன்சர் RH ஐசோஇம்யூனைசேஷன் தான். கொஷின் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன் வந்து எந்தில் வந்து கம்மியாக இருக்கும் இதை தவிர்த்து அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓப்பன் நியூரல் டிஃபெக்ட்லேயும் உண்டு, டவுன் சிண்ட்ரோம்லேயும் உண்டு, மல்டிபிள் ப்ரெக்னன்சிலையுமே உண்டு. இப்போ ஆல்ஃபா ஃபீட்டோப்ரோட்டீன்னா என்னன்னா அது வந்து ஒரு புரோட்டீன் தான். இது வந்து பேபியோடைய லிவரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது கன்சீவாக இருக்கும்போது
குழந்தையுடைய லிவரில் வந்து உற்பத்தி ஆகுது. அது அமினாட்டிக் ஃப்ளூயிட்ல இருக்கும். பிளாசண்டா வழியாக அம்மாவுடைய பிளட்டில் வந்து கலக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே உண்டு. இப்போது இந்த நார்மல் லெவல் ரேஞ்ச் வந்து தெரிஞ்சுக்கலாம். 10 mg per ml இருந்து 20 mg per ml வரை இருக்கணும். இது வந்து அடல்ட்டுக்கு நார்மலாக உள்ள ஃபீட்டோ புரோட்டீனுடைய லெவல். மோர் தேன் 400 mg per ml அந்த ரேஞ்சுக்கெல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபீட்டோ புரோட்டீன் லெவல், அப்போது லிவர் டியூமர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. லிம்போமா, கிட்னி கேன்சர், ஹார்ட் ஸ்கின் டிசீஸ், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. cervical changes in pregnancy are all except increase collagen, increase hyaluronic, increase glands, increase vascularity. இதுக்கு ஆன்சர் இன்க்ரீஸ் கொலாஜன். ஏன்னா ப்ரெக்னன்சி டைமில் சர்விக்கலில் கொலாஜனுடைய லெவல் கம்மியாக இருக்கும், டிக்ரீஸ் ஆகிருக்கும். அடுத்து which one is considered as intentional tort? malpractice, negligence, battery, failure to obtain consent. இன்டென்ஷனல் டார்ட் அப்படின்னா இன்டென்ஷன், அதாவது ஒரு நோக்கம், ஒரு எண்ணம், ஒரு எண்ணத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதை வச்சு அவங்க பேசுவாங்க, அவங்களுடைய செயல்பாடு அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்சர் பேட்ரி. 5 இன்டென்ஷனல் டார்ட்டு படிச்சுக்கங்க. அசால்ட், பேட்ரி, ஃபால்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட், ட்ரீஸ்பாஸ் டு லேண்ட், ட்ரீஸ்பாஸ் டு சேட்டில். இந்த 5 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி இதுக்குள்ளே ஏதாவது வேற ஒன்றை உள்ளே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இல்லைனா இதில் இருந்தே 4 எல்லாத்தையுமே கொடுத்துருக்கலாம். இல்லை நன் ஆஃப் தெம், ஆல் ஆஃப் தெம், அந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். அப்போ இன்டென்ஷனல் டார்ட்டில் எது எது வரும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு 4-5 தெரிஞ்சுக்கிட்டா போதும். Pulsus paradoxus is a characteristic sign of cardiac failure, cardiogenic shock, cardiac tamponade, or pulmonale. Pulsus paradoxus அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 10 mmHg வந்து கம்மியாகிறது நார்மல் தான். ஆனால் அதே தான் இந்த 10 mmக்கு அதிகமாக இன்னும் லோ ஆகிறது தான் பல்ஸ் பாரடாக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் கார்டியாக் டேம்போனேட் தான். ஹார்ட்டை சுற்றி இருக்கிற பிளேஸில் ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆகி கம்ப்ரெஷன் கொடுக்கறத தான் கார்டியாக் டேம்போனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. த ட்ரையட் ஆஃப் சிம்டம்ஸ் ட்ராப் இன் பிளட் ப்ரெஷர், இன்க்ரீஸ் ஜுகுலர் venous pressure and muffled heart sound are the clinical features of cardiac shock, cardiac tamponade, cardiac failure, aortic aneurysm. இதில் ஆன்சர் கார்டியாக் டேம்போனேடு. நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே கண்டிஷன் தான். இதில் ட்ரையட் சிம்டம்ஸ், இந்த 3 சிம்டம்ஸும் ஒரே ஒரு டிசீஸ் கண்டிஷனுக்கு வரதா கேட்டிருக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா பிபி வந்து லோ ஆகுது, ஜுகுலர் வீனஸ் ப்ரெஷர் வந்து அதிகமாகுது, மஃபில் ஹார்ட் சவுண்ட் அப்படின்னா ஹார்ட் சவுண்ட் வந்து ஒரு முணுமுணுக்கிற சவுண்டு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 சிம்டம்ஸுமே ஒரே கண்டிஷனில் வருது, அதுதான் கார்டியாக் டேம்போனேட். இதுக்கு அதர் நேம் வந்து பெக்ஸ் ட்ரையட் அப்படின்னு சொல்கிறாங்க. BGMI classification is used for brain, breast, liver, retinoblastoma. இதுக்கு ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா breast. இப்போ BGMIனா பர்ஃபெக்ட், குட், மாட்ரேட், இன்அடிக்குவேட், இதை வச்சு தான் BGMIன்னு சொல்கிறாங்க. இந்த BGMI கிளாசிஃபிகேஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா மேமோகிராம்ஸில், ஸ்க்ரீனிங் மேமோகிராம்ஸில் ரேடியாலஜிஸ்ட் இந்த கிளாசிஃபிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுக்காக. பெல்ஸ் பாலிசி இஸ் டியூ டு த இன்ஜுரி ஆஃப் விச் கிரானியல் நர்வ்? ட்ரெஷ்மினல், ஃபேசியல், ட்ரக்லியர், ஹைப்போக்ளோசல். இதுக்கு ஆன்சர் ஃபேசியல் நர்வ். ஃபேசியல் நர்வ் அப்படின்றது 7th கிரானியல் நர்வ்.
நீங்கள் பிக்சர் பாருங்கள், பிக்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸை மட்டும் பாருங்கள். நல்லா ஃபேஸில் ஃபோர்ஹெட்டில் இருக்கிற ரிங்கிள்ஸ் எல்லாம் காணாமல் போயிடும். ஐலிட்ஸ் எல்லாம் டவுன் ஆகிடும். நேசோ லேபியல் ஃபோல்டு இருக்காது. அது போக லிப்ஸோடைய ஒன் எட்ஜு கீழே டவுனாக இருக்கும். இதை தான் நம்ம பெல்ஸ் பால்சி அப்படின்னு சொல்கிறோம். The hypersecretion of growth hormone leads to cretinism, myxedema, Graves' disease, acromegaly. இதுக்கு ஆன்சர் acromegaly. அதாவது growth ஹார்மோன் எதுக்காக தேவைப்படுதும், வளர்ச்சிக்காக தான் தேவைப்படும். அதே இது ஓவரா ஹைப்பர் செக்ரீஷன் வரும்போது, ஓவரா செக்ரீட் ஆகும்போது அவங்களுடைய உடல் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை தான் அக்ரோமெகாலி அப்படின்னு சொல்கிறோம். ஜைஜாண்டிசமாக இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. கன்ஜெனிட்டலாகவே ஒருத்தருக்கு தைராய்டு லெவல் கம்மியாக இருந்தது அப்படின்னா அவங்கள கிரிட்டினிசம் அப்படின்ற கேட்டகரிக்கு கொண்டுட்டு வந்துடுவாங்க. இது மைக்செடிமா அப்படின்னா இது ஹைப்போதைராய்டு தான் வரும். தைராய்டு லெவல் கம்மியாக இருக்கும். இது நார்மலாக மோஸ்ட் ஆஃப் அடல்ட்டுக்கு தான் டேர்ம் பண்ணுவாங்க மைக்செடிமானா. அப்போது அடல்ட்டுக்குரிய ஹைப்போதைராய்டிசம் சிவியராக இருக்கிறத தான் மைக்செடிமான்னு சொல்கிறாங்க. கிரேவ்ஸ் டிசீஸ் அப்படின்னா பேஸ்டோ டிசீஸ் அப்படின்னு அதர்வைஸ்டாக நேம் சொல்கிறாங்க. தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறத தான் கிரேவ்ஸ் டிசீஸ், அதாவது ஹைப்பர் தைராய்டிசம்னு சொல்கிறோம்ல, அதை சொல்கிறாங்க. Temporary discharge from the psychiatric hospital is referred as parole, abscond, termination, escape. இதுக்கு ஆன்சர் பரோல். பரோலில் ஒரு பேஷண்ட்டை மேக்ஸிமம் 5 years வரைக்கும் அனுப்புவாங்களாம். அப்ஸ்காண்ட் அப்படின்னா தெரியாமலே சீக்ரெட்டாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க கஸ்டடியிலேருந்து. அதை தான் அப்ஸ்காண்டுன்னு சொல்கிறாங்க. டெர்மினேஷன் அப்படின்றது தடை, அதாவது ஒரு விஷயங்கள் பாதியில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தடுக்கிறத தான் டெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்கேப் அப்படின்ற தப்பிச்சு ஓட்டுறதை தான் எஸ்கேப்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் அப்ஸ்காண்ட் அப்படின்ற வேர்டு ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Which is affected in lithium toxicity is except. எந்த கிளாண்ட் லித்தியம் டாக்ஸிசிட்டினால அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பேராதைராய்டு, பிட்யூட்ரி, கிட்னி, தைராய்டு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி தான். தைராய்டு, பேராதைராய்டு, கிட்னி இது எல்லாமே லித்தியம் டாக்ஸிசிட்டினால அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஃபஸ்ட்டு லித்தியமுடைய நார்மல் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.6 to 1.2 MEq/L. இப்போ இதில் லித்தியம்னால மோஸ்ட் காமனாக அஃபெக்ட் ஆகிற கிளாண்ட் என்னன்னா தைராய்டு கிளாண்ட் தான் மோஸ்ட் ஆஃப் அஃபெக்ட் ஆகும். கிட்னி தான் லெஸ் காமனாக அஃபெக்ட் ஆகும். The immunoglobulin found in mother's breast milk except immunoglobulin A, immunoglobulin M, immunoglobulin D, immunoglobulin G. இதுக்கு ஆன்சர் immunoglobulin D தான். இந்த immunoglobulin D தவிர மிச்சம் இருக்கிற A, M, G எல்லாமே breast milkல இருக்குது. immunoglobulin A மட்டும்தான் பிரெஸ்ட் மில்க்லேருந்து இன்ஃபேண்ட்டுக்கு பாஸ் ஆகும். அப்போது பிரெஸ்ட் மில்க் வழியாக இன்ஃபேண்ட்டுக்கு பாஸ் ஆகிற இம்யூனோக்ளோபுலின் உங்களுக்கு ஏதாவது கொஷின் வந்தது அப்படின்னா இம்யூனோக்ளோபுலின் ஏ தான் ஆன்சர். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் இம்யூனோக்ளோபுலின் எம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இது ஒரு லார்ஜஸ்ட் ஆன்டிபாடி. லார்ஜஸ்ட் இம்யூனோக்ளோபுலின் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு இம்யூனோக்ளோபுலின் எம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இம்யூனோக்ளோபுலின் டின்றது பி செல்ஸுக்கு சிக்னல் கொடுக்கும். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக சிக்னல் கொடுக்கறது தான் இதோடைய வேலை. இம்யூனோக்ளோபுலின் ஜி என்ன பண்ணுன்னா ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் பாக்டீரியல் அண்டு வைரல்லேருந்து நம்மளுடைய பாடியை பாதுகாக்குது. த ஃபர்ஸ்ட் ஃபீட்டல் மூமெண்ட் ஃபெல்ட் பை mother is known as lightning, quickening, crowning, labor pain. இதுக்கு ஆன்சர் குயிக்கனிங் தான். லைட்டனிங் அப்படின்றது
தேர்ட் ட்ரைமஸ்டரில் பேபி பெல்விஸில் போய் செட்டில் ஆகிறத தான் லைட்டனிங்னு சொல்லுவாங்க. மதர் எப்போ கன்சீவாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் தன்னுடைய குழந்தையுடைய துடிப்பை வந்து ஃபீல் பண்ணுறாங்க, அது குழந்தை முன்றதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து எப்போ ஃபீல் பண்ணுறாங்களோ அதை தான் குயிக்கனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ரௌனிங் அப்படின்றது டெலிவரி ஆகும்போது ஃபீட்டலுடைய ஸ்கேல்ப்பு வெஜினல் ஆரிஃபைஸில் தெரிகிறத தான் க்ரௌனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. லேபர் பெயின் அப்படின்றது டெலிவரி பெயின். இன்க்ரீஸ் யூரிக் ஆசிட் லெவல் இஸ் ஃபவுண்ட் இன் வில்சன் டிசீஸ், ருமேட்டிக் ஃபீவர், பார்க்கின்சன் டிசீஸ், கவுட். இதுக்கு ஆன்சர் கவுட். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். யூரிக் ஆசிட் வந்து ஜாயின்ஸ்லாம் டெபாசிட் ஆகும் இந்த டிசீஸ் கண்டிஷனில், அதை தான் கவுட்னு சொல்கிறாங்க. இந்த கொஸ்டினை லாஸ்ட் எம்ஆர்பி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இன் ஹெட் இன்ஜுரி மேனிடால் இஸ் கிவன் டு ப்ரிவென்ட் சீஷர், ட்ரீட் ஹெட்ஏக், டிக்ரீஸ் இன்ட்ராகிரானியல் ப்ரெஷர், டிக்ரீஸ் யூரின் அவுட்புட். இதுக்கு ஆன்சர் டிக்ரீஸ் இன்ட்ராகிரானியல் ப்ரெஷர். மேனிடால் அப்படின்றது ஒரு இன்ஜெக்ஷன். இதோடைய ஆக்ஷன் வந்து ஆஸ்மோட்டிக் டயூரிட்டிக்னு சொல்லுவோம். இதோடைய வேலை என்ன அப்படின்னா மெயினாக ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்டுக்கு இன்ட்ராகிரானியல் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அதை கம்மி பண்ணுறதுக்காக தான் மேனிடால் போடுறோம். ஷாக் காஸ்டு பை சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷன் இஸ் நியூரோஜெனிக் ஷாக், அனஃபிலாக்டிக் ஷாக், செப்டிக் ஷாக், கார்டியோஜெனிக் ஷாக். இதுக்கு ஆன்சர் அனஃபிலாக்டிக் ஷாக். நியூரோஜெனிக் ஷாக்னா ஸ்பைனல் கார்டில் ஏதாவது இன்ஜுரி ஆகி அதை தொடர்ந்து வர ஷாக்கு தான் நியூரோஜெனிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். சிவியராக அலர்ஜிக்கு ஏதாவது ரியாக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா அதன் மூலிமா வர ஷாக் அனஃபிலாக்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். செப்டிக் ஷாக்குன்றது பிபி ட்ராப் ஆகி ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆர் ஹார்ட் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்கு, அப்புறம் அதர் ஆர்கன்ஸ் ஏதாவது ஃபெயில் ஆகி டெத்து வர கண்டிஷன் கூட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை தான் செப்டிக் ஷாக்குன்னு சொல்கிறோம். கார்டியோஜெனிக் ஷாக் அப்படின்றது சிவியரான ஒரு ஹார்ட் அட்டாக் சடனாக வர்றது, அதாவது ஹார்ட் வந்து சடனாக அதோடைய வேலை வந்து செயல் இழக்கும் போது வர்றது தான் நம்ம கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு சொல்கிறோம். Cardiac troponin level helps in diagnosis of myocardial infarction, congestive cardiac failure, ventricular tachycardia, atrial fibrillation. இதுக்கு ஆன்சர் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன். மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா பிளாக்கேஜ் ஆஃப் பிளட் ஃப்ளோ டு த ஹார்ட் மசில்ஸ். ஹார்ட் மசில்ஸில் வர்ற பிளட் ஃப்ளோவில் ஒரு அடைப்பு வரும்போது அந்த இடத்துக்கு பிளட் சப்ளை கம்மியாகிடும், நெக்ரோசிஸ் ஆகும். இந்த மாதிரி ஆகும்போது சடனாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் கார்டியாக் ட்ரோஃபோனின் அப்படின்ற ஒரு லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ சடனாக ஒரு பேஷண்ட் வந்து நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இந்த ட்ரோஃபோனின் டெஸ்ட் எடுத்து ட்ரோஃபோனின் லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி டயக்னோஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரோஃபோனின் லெவல் வந்து எப்படி ஹை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர், கார்டியோ மயோபதி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி இருந்திருக்கலாம். அதனால இன்ஃப்ளமேஷன் ஆகி இந்த ட்ரோஃபோனின் லெவல் வந்து ஹை ஆகும். அப்போ அந்த ஹை ஆகும் போது தான் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. The condition directly related to bone marrow suppression is anemia, sickle cell anemia, megaloblastic anemia, aplastic anemia. இதுக்கு ஆன்சர் aplastic anemia. அனீமியான்றது ஒரு ஹெல்த்தியான ஆர்பிசியை ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிற கண்டிஷனை தான் அனீமியா அப்படின்னு சொல்கிறோம். சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னா ஆர்பிசியோடைய ஷேப்பு ஒரு ப்ராப்பராக இல்லாமல் மிஸ் ஷேப்பாக இருக்கும், இல்லை பிரேக் ஆகி இருக்கும். இதை தான் சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்கிறோம். மெகாலோபிளாஸ்டிக் அனீமியா அப்படின்னா ஆர்பிசியோடைய சைஸை பெருசாக இருக்கும், லார்ஜர் தென் நார்மல். இதை அதர்வைஸ்டு விட்டமின் B12 சொல்கிறாங்க, ஃபோலேட் டெஃபிஷியன்சி அனீமியான்னு சொல்கிறாங்க, இல்லைனா மேக்ரோசைட்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டிக் அனீமியானா ஆர்பிசியோடைய அளவு தேவையான அளவாக இருக்காது, கம்மியாக இருக்கும், ப்ரொடக்ஷன் லெவல் கம்மியாக இருக்கும், போன் மேரோ சப்ரஷன் அங்கே வந்து இருந்திருக்கும்.
ஏப்ளாஸ்டிக் அனீமியாவை போன் மேரோ ஏப்ளேசியா அப்படின்னு சொல்லி அதர்வைஸாக சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய நாலேஜை டெய்லி இந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.